வெல்கம் டு பாப்பி கிச்சன். ஹெல்த்தியாக ஒரு ப்ரோட்டீன் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியானதும். இதுக்கு பச்சரிசி 1 டம்ளரு, கடலைப்பருப்பு 1/4 டம்ளர், துவரம்பருப்பு 3/4 டம்ளர், மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சிருங்க. உப்பும் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இப்போ எப்பயும் போல் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1க்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சப்போ துருவின தேங்காய் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காயும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப உதிரியாக வராது, கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிடும். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் நெய் வந்து விட்டுருங்க. சூப்பரான ப்ரோட்டீன் உப்புமா வந்து ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்.